அப்ப மன்னரை வாழ்வை மறந்து விட்டாய் என்கிறது முதலாவது நமக்கு என்னத்தை தெளிவுபடுத்துதண்டா, இந்த மன்னரையில ஒரு வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கி அதை நீ மறந்துட்டா என்கிற ஒரு கருத்தை தெளிவுபடுத்துது. மன்னரையிலேண்டா அறைங்கிறது எப்பயுமே ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நிலை, ஒரு எல்கை அற்ற நிலை அல்ல. ஒரு எல்கையில கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில நீ வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்றதை பின்னுக்கு காட்டுறாங்க. மார்க்கத்தின் கொள்கை இழந்ததுதான் காரணம் என்று காட்டுறாங்க. மார்க்கம் ஒன்று இருக்கி, கொள்கை ஒன்று இருக்கி, அந்த மார்க்க கொள்கையை நீ இழந்ததால மன்னர வாழ்வுல ஒரு வாழ்க்கை இருக்கி நீ வாழ்ந்துகிட்டு இருக்கா, அதை மறந்துட்டா என்று பார்க்கிறா. இதுல நமக்கு ஒரு சின்ன ஒரு ஆரம்பமானவர்களுக்கு முழங்குற மாதிரி ஒரு பகுதி இருக்கி. நாம இந்த கொள்கையில இல்லாட்டி, மார்க்கத்தில இல்லாட்டி, நாம மரணிச்சதுக்கு பிறகு நம்மளை என்ன செய்வாங்க, எல்லாரும் தூக்கிட்டு போய் அந்த ஒரு 6 அடி 3 அடி அகலத்துல தோண்டி மண்ணறையில கொண்டு போய் நம்மளை வச்சு போட்டு, ஒரு அரை மாதிரி தான் தோன்றேன், வச்சு போட்டு மூடி போட்டு வந்துருவாங்க. நமக்கு அதுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கி என்றுதான் ஆரம்ப பிள்ளைகள் மாணவர்கள் நினைப்பாங்க. அப்படித்தான் எண்ணிட்டு மிதிக்காங்க. இல்லைன்னு இல்லை, அப்படித்தானே நாமளும் இப்ப எண்ணிட்டு இருக்கோம். நாம அதை தவிர வேற ஏதாவது ஒன்று எண்ணிட்டு இருக்கோமா? நாமளும் இப்ப நம்மட அதாவது மையத்துவாடி இருக்கி, மையத்துவாடியில நமக்கு ஒரு மரணத்துக்கு பிறகு கபரு வெட்டுவாங்க. அதுல கொண்டு போய் நம்மள மூடின உடனே, வச்சு புதைச்சு போட்டு வந்த உடனே அதுல ஒரு வாழ்க்கை இருக்கி என்று ரசூலுல்லாஹ்ட ஹதீஸுகளை வச்சு, குர்ஆன் வேத வசனங்களையும் வச்சு நாம அப்படித்தான் ஆரம்பத்தில் இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு ஒப்பமே, இப்ப மன்னரை கபரை வெட்டியாச்சு, கொண்டு போய் அடக்கியாச்சு. அடைக்கணும்னா அடக்கிட்டு ஆக்கள் வாரத்துக்கு இடையில மலக்கள் வருவாள். அதுக்குள்ள உடனே வந்து என்ன செய்வாளோ, மண் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார், வமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய ரசூல் யாரு, அல்லாஹ் எத்தனை பேரு, இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாளாம். இதானே நமக்கு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் உண்மைதான், அது பிழை அல்ல. நாம ஆரம்பத்தில் எடுத்துக்கொண்ட அமைப்பு எப்படி இருக்கேன்டா, மையத்துவாடியில தோண்டப்பட்டிருக்கிற ஒரு அந்த நீளடி அதுக்குள்ள நடைபெறுறதாக, அதுக்குள்ள மலக்குகள் வாரதாகவும், அதுக்குள்ள கேள்வி கணக்கு நமக்கு கேட்கப்படுறதாகவும் என்றுதான் நாம என்ன செய்யறோம், அதை நினைக்கும். கேட்ட உடனே இப்ப என்ன செய்யணும், நாம அதுக்கு பதில் சொல்லணும், எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். சரியான பதில் சொல்லிட்டோம்டா என்ன செய்வாளான மலக்குகள், அந்த கபரை விசாலமாக்கிடுவாளாம். கண்ணு கட்டின தூரத்துக்கு அதை விசாலமாக்கி கொடுப்பாளாம். அப்படியேண்டா பார்வை கட்டின தூரத்துக்கு தான் அது வருகுது. பார்வை கட்டின தூரத்துக்கு அதை விசாலமாக்கிடுவாளாம். சரியான பதில் செல்லாட்டி அவங்களுக்கு என்ன செய்வாளாம்டா, நல்ல கபரு நெருக்கு, நல்லா இன்னும் ரெண்டு அதை நெருக்க வச்சு போட்டு நல்ல நெருக்கடியாக்கு அவர் அதுக்குள்ள வேதனைப்படுத்தி ரெண்டு செஞ்சு போட்டு போயிடுவாளாம். இதுதான் நமக்கு தந்திருக்கிற சுருக்கமான விளக்கம். இதை தெளிவா இன்னும் வேணும்னா ஹதீஸ்ல பூர்வ வசனங்கள்ல என்ன செய்யலாம், நாம தெளிவடைஞ்சிட்டு போகலாம். இப்ப நாம நம்முடைய மையத்துவாடியில போயிட்டு நியாயமான மையத்தில் ஏற்கனவே அடக்கப்பட்டிருக்கி, இப்பயும் நாம அடக்கிறோம். சரியா? இப்ப ஏற்கனவே அடக்கப்பட்ட யாராவது ஒரு ஆளுக்கு கேள்வி கணக்கெல்லாம் வந்து கேட்டு அவர் சரியான பதில் சொல்லி அந்த கபரை விசாலமாக்கிட்டு இருந்தா,
மலக்குகள் விசாலமாக்கிட்டு இருந்தார்கள் என்றா இந்த மேல் பரப்புல இருக்கிற மண்ணெல்லாம் என்ன செஞ்சிருக்கும்? விசாலமாக்கப்பட்ட அதுக்குள்ள போய் இந்த பூகம்பம் வந்து உள்ளுக்குள்ள போய் புதையிற மாதிரி புதைஞ்சிருக்காதா? மரம் இன்னொன்று, மலக்குகள் வந்த உடனே இப்ப நாம வச்சு மஞ்ச பொட்டியால வச்சு மூடி அடைக்கிட்டு போட்டு தானே வாரோம். தலையை செறிவு சூப்புற அளவுக்கு கூட வழி வைக்கமா? இது மலக்குகள் வந்த உடனே அந்த அப்படியே அந்த புடவைக்குள்ள சுத்துப்பட்டிருக்கிற அவரு இப்ப புடவையில நீக்கி போட்டு ஒளிம்பி பதில் செல்லுவாரா, இல்ல அப்படியே இருந்து பதில் செல்லுவாரா, படுத்த படுக்கையிலே பதில் செல்லுவாரா, என்ன அதுக்குள்ள ஏதாவது சாத்தியம் இருக்கா? நம்மளுக்கு புத்தி இருக்குதானே. நாம ஓடுமண்டா என்ன செய்வோம்? உயிர் போகாமையே ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து ஒரு மஞ்சு பழைய வச்சு அப்படியே போய் படுத்தா உயிர் போனவர்கிட்ட அமருவாரு, உயிர் போகாதவர்கிட்ட கபருக்குள்ள வர மாட்டார் என்று ஒரு சட்டம் இருக்கா? ஒரு ஹதீஸ் இருக்கா? நாம ஒரு 100 வருஷத்துக்கு இருப்பே மலக்கு வருவாரா? அப்ப இது வெளிப்படையா இந்த ஏன் இதை நான் சொல்றேன்னா, இது ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். இப்ப உதாரணத்துக்கு ஒஸ்தாது செல்றாங்க, மண்ணால் ஆன மனித உடலை மனிதன் என்று நம்புகிறாய் என்று ஒரு பாட்டி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மண்ணாலான மனித உடலை மனிதன் என்று நம்புறான். அப்ப மண்ணால ஆகியிருக்கிறத நீ மனிதன் என்று நம்புகிறாய். அப்ப என்ன சொல்ல வாராக என்றா, மண்ணால் ஆகியிருக்கிறத நீ மனிதன் என்று நம்பாய். அந்த மண் மனிதன் இல்லை என்று சொல்ல வாராங்க. இப்ப நாம கொண்டு போய் புதைச்சது எதுக்குள்ள கொண்டு போய் புதைச்சோம்? மண்ணுக்குள்ள கொண்டு போய் புதைச்சோம் இல்லையா? மண்ணுக்கு கொண்டு போய் புதைச்சதும் என்னையாயிடுச்சு? சோறு சாப்பிட்டு, இலகுலையை சாப்பிட்ட, மாமிசத்தை சாப்பிட்டு, இப்படி ஏகப்பட்ட பொருட்களை சாப்பிட்டு உருவான ஒரு பிண்டம் தானே, ஒரு ஜடம் தானே அது. மொத்தத்துல இருந்து சாப்பிட்ட எல்லாத்தையும் பார்த்தா மண்ணில இருந்து தான் வந்திருக்கு. இப்ப அரிசி நெல்லை பார்த்தா என்ன செய்யுது? நெல்லை போட்டதுக்கு பிறகு, ஒரு நெல்லை போட்டதுக்கு பிறகு ஒரு 1000 நெல்லு மேல வந்திருக்கு. அப்ப மண்ணில இருந்து தான் அந்த நெல் உற்பத்தி ஆயிருக்கு. அதே நேரத்தில் மிருகங்களை பார்த்தா மிருகங்களையும் எப்படி வளருது? அதே தாவரங்கள், அதே இதுகளை சாப்பிட்டுத்தான் அதுகளும் வருது. மொத்தத்துல அதை சாப்பிட்டுத்தான் இந்த உடல் வந்திருக்கேண்டா. வெளிப்படையாக இது உடல், சத, இரத்தம், நரம்பு என்று நாம பார்த்தாலும் அது எதை கொண்டு வளர்ந்திருக்கு? எதை கொண்டு வளருது? மண்ணில உற்பத்தியானதை கொண்டு வளருதுண்டா அதனுடைய அந்தரக்கத்தை பார்த்தானா அது மண்ணா தான் இருக்கு. அதை ஒரு பாட்டுல எப்படி சொல்றாங்கடா, மண் சோறு உணவாமோ என்று எழுதுறாங்க. இந்த மண் இருக்கே அதுதான் சோறு, அதுதான் நான் உணவு என்ற ஒரு பாட்டுல எழுதுறாங்க. அப்ப அங்க மண்ணண்டு என்றத மனித உடல் என்று நம்புறான். மண்ணால் ஆன மனிதனை மனிதன் என்று நம்புறான். அப்ப நீ மண்ணால ஆகியிருக்கிறத மனிதன் என்று நம்புறான். நம்பாத. இங்க மண் சோறா உணவு என்ற பாட்டுல இருக்கிறான். அப்ப மொத்தத்தில இப்ப நாம உடல் என்று கண்டு கொண்டிருக்கிறது, உடல் என்று காண்றது எதை கொண்டு உற்பத்தியாயிருக்கு? வாப்பா கிட்ட இருந்து வெளியான இந்திரிய துளியில இருந்து, உம்மா கிட்ட வந்தத்தில இருந்து, உம்மா கிட்ட இருந்து வெளிப்பட்டத்திலிருந்து, மொத்தத்தில உண்டது, சாப்பிட்டது, டேஸ்ட் பண்ணது எல்லாமே என்ன? மண்ணா இல்லையா? அந்த ரங்கத்துல மண்ணா இல்லையா? ஆனா தனியே நாம மண்ணை அழிச்சு சாப்பிட மாட்டோம். அதனால அந்த மண் என்ன செய்யுது? அதுல உள்ள வெளிப்படுத்தக்கூடிய அதோட தன்மைகளை வெளிப்படுத்தி அதை கொண்டு வார உணவுகளை தானே நாம சாப்பிடுறோம். சாப்பிடுறது செமிக்கிறதாலான இந்த உடல் வளருது, உடல் வளர்ந்திருக்கு.
அப்ப மொத்தத்துல அங்க கபரு வெட்டி வச்சிருக்கிற அதுக்கும் மண் தான், கொண்டு போய் புதைக்கிறதும் என்ன மண்ணா இல்லையா? மண் தானே. அப்ப என்ன செய்ய போகுது? அங்க மண்ணோட சேருது. ஏனென்றா அடுத்த கட்டம் அது எண்ணியாக போகுது, புழுவாக மாறி, அடுத்த கட்டம் எல்லாம் புழுவாக மாறும். புழுவா மாறி புழுவெல்லாம் அதுக்குள்ள கபருக்குள்ள இருக்குமா, திரும்ப இன்னும் கொஞ்ச நேரம் அந்த புழுவெல்லாம் மண்ணா மாறி கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அங்க போய் தோண்டினா என்ன இருக்கும்? அங்க நரம்புகள் எலும்புகள் மட்டும் கிடக்கும். அதுவும் ஒரு எப்படியோ ஒரு காலம் வரக்குள்ள அதுக்கும் என்ன செய்யும்? சிதைவடைஞ்சி பழுதாகி அதுக்கும் மண்ணாயிடும். அப்ப மொத்தத்துல எங்க இருந்து வந்துச்சோ எண்ணெயாக எல்லாம் மாறுபட்டு வந்தாலும் சோறாகி கறியாகி ஆடாகி மாடாகி நமக்கு மாறுபட்டு வந்து நாம உண்டாலும் கடைசியா இல்ல எண்ணெயாயிட்டு அங்க போய் மண்ணாயிட்டு. அதுக்குள்ள ஏதாவது ஒரு வாழ்க்கை இருக்கா? அதுக்குள்ள ஏதாவது ஒரு வாழ்க்கையும் ஒரு மலக்கும் வந்து கேட்கறதுக்கு அங்க என்னையாவது இருக்கா? என்னையாவது அங்க நடக்குமா? இப்ப பாருங்க, அடுத்தது ஒரு வேத வசனத்தை எடுப்போம். அல்லாஹ் என்ன சொல்றான்? மரணிக்கிற நேரமும் உறங்குறமும் நாங்க உங்களை கைப்பற்றுகிறோம். இப்பதான் இன்னொரு ஆள் மரணிஞ்சிட்டாரு. அவரை யாரு கைப்பற்றா? அல்லாஹ் கைப்பற்றான். இப்ப இங்க அல்லாஹ் கைப்பற்றின உடனே இப்ப அவரை இவங்க தூக்கிட்டு போய் இந்த மண்ணை வெட்டி மடுவுக்க வைக்காளா, இல்ல அவரு வாழ்ந்த அவரு இருந்த ஒரு ஊடகத்தை கொண்டு போய் அங்க வைக்காளா? புரிபடுதா? இப்ப அல்லாஹ் சொல்ற என்னண்டா, உறங்குற பொழுதும் மரணிக்கிற பொழுதும் நாங்க தான் கைப்பற்றுறோம். அப்ப நாங்க கைப்பற்றினா சரியா, அந்த நாங்க கைப்பற்ற அந்த அமைப்பு எங்களுக்கிட்ட அவர் வந்து சேர்றாரு, வந்து அல்லாவோடைய அவர் இருக்கிறார். அப்படி இருக்கிற நிலைக்கு அவர் வந்துட்டாருண்டா அவரை கொண்டு போய் கபருக்கு புதப்போமா? அப்ப அவர் இருந்த இவ்வளவு காலமும் இருந்த ஒரு அறைய ஒரு ஊடகத்தை இல்லாட்டி வாழ்ந்த ஒன்றை கொண்டு போய் என்ன செய்யறோம்? எங்க வைக்கும்? மடுவுக்குள்ள வைக்கும். அவர் எங்க இருக்காரு? இப்ப அல்லாவோட இருக்காரு. அந்த வேத வசனத்திலிருந்து அந்த நுட்பம் விளங்குதா இல்லையா? அப்ப இப்ப கபருக்கு கொண்டு போய் வச்சதுக்கிட்ட மலக்கு வந்து கேள்வி கணக்கு கேட்டா அந்த கபருக்கு வச்சதே ஏதாவது பதில் சொல்லுமா? பதில் சொல்ல வேண்டியவர் எங்க இருக்காரு? இப்ப அல்லாஹ் கைப்பற்றி வச்சிருக்கான் கேள்வி கணக்கு கேட்கறதுக்கு. அவன் கைப்பற்றி வச்சுட்டான கேள்வி கணக்கு கேட்கணும். அப்ப அல்லாஹ் கைப்பற்றி வச்சிருக்கிற அங்கதானே கேள்வி கணக்கு இருக்க. ஆள் எங்க இருக்காரு? கபருக்கு இருக்காரா? அல்லாஹ் கைப்பற்றின நிலையில இருக்காரா? அப்ப அல்லாஹ் ஏன் அவரை கைப்பற்றி வச்சிருக்கான்டா அவர்கிட்ட கேள்வி கணக்கு இருக்கு. அப்ப அவரை மறுமையில் என்ன செய்யணும்? திரும்ப அவன் ஒழுப்புவான். சரி, அந்த மறுமையில அவரை ஒழுப்பும் வரைக்கும் அவர் அந்த நிலையில இருக்கிறதுக்கு பேருதான் சிறை விட்டு சிறையில இருக்கிறேங்கிறது. அத ஒஸ்தாது ஒரு பாட்டுல சொல்றாங்க. இல்லின் என்று சொல்லி சிஜின் என்று சொல்லி சொர்க்கத்தில வாரத்துக்கு முதல் ஒரு கட்டமும் நரகத்தில வாரத்துக்கு முதலும் அவர்களை வைக்கப்படுற ஒரு நிலை என்று அதை விளங்கப்படுத்துறாங்க. இப்ப அப்படி இருக்கிறவரை திரும்ப என்ன செய்யறான்ல? மறுமையில ஒழுப்புறான். மறுமையில அவரை திரும்ப ஒழுப்பக்குள்ள திரும்ப அவர் எங்க செய்யறார்? இந்த வாழ்க்கைக்குள்ள மாற. ஆனா வரக்குள்ள என்ன செஞ்சிடறாருடா? ஏற்கனவே வாழ்ந்த எல்லாத்தையும் மறந்து வாழ்றேன், மறந்து வந்துடுறேன். அதனால அந்த மன்னரை வாழ்வை மறந்துட்டாரு.